உலக மக்கள் அனைவருக்குமே சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலசித்தர் பாலஜிநாத் சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆனி மாத பலன்கள். ஆனி 1 முதல் ஆனி 32 வரை இருக்கக்கூடிய 32 நாட்களுடைய பலன்களை யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, சிம்ம ராசிக்கு ஆனி மாத பலன்களை பார்க்க போறோம். அதாவது இதற்குரிய ஆங்கில தேதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 15/6/2024 முதல் 16/7/2024 வரை. 15/6/2024 முதல் 16/7/2024 வரையில் உள்ள 32 நாட்களுடைய முத்தான பலன்களை சிம்ம ராசிக்கு பார்க்க போறோம். அப்படிப்பட்ட சிம்ம ராசியின் உயர்ந்த சிறந்த ஆனி மாத பலன்களை பார்ப்பதற்கு முன்னால், சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் உங்களுக்கு என்னென்ன நல்லதுங்க நடக்கும், என்னென்னங்க நடக்கும், என்ன நல்லது நடக்கும், நான் என்ன உறுதி உத்தரவாதம் தரப்போறேன். அங்க பார்த்தேன் இங்க பார்த்தோம் ஜாதகத்தை, கடைசியில் என்னமோ இவர் சொன்னாரு, அப்புறம் இவரையும் பார்த்து நடக்கல அப்படி வந்துடக்கூடாது. இவரையும் பார்த்து எதுவுமே நடக்கல அப்படின்ற வார்த்தை வந்துடக்கூடாது. அதுக்காக இந்த விளக்கம் தரப்போறேன். ஆக சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் என்னென்ன உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்ற விளக்கத்தை முதல்ல பார்ப்போம். சித்தர் வாக்கு ஜோதிடம். இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் உங்களுக்கு உங்களுடைய ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் ஏற்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக உறுதியான முறையில் அது சரியான நேரத்தில் நிவர்த்தி அடைந்து சரியாக நடக்கும். ஆக நீங்க அனுப்பக்கூடிய ஜாதகங்களை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். ஆனால் நல்ல கவனிங்க, உலகத்தில் நிறைய பேர் நிறைய அவங்க பிரச்சனைகள் வீட்டில் பாருங்க, ஒன்று கிடக்கு ஒன்றுக்கு ஆகிட்டு இருக்கு, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கு. ஒன்றுக்கு அத்தனை பொறுத்து இருக்கு, இத்தனை பொறுத்து இருக்கு, 10க்கு 11 பொறுத்து இருக்குன்னா கல்யாணம் முடிஞ்சு வச்சோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனையாக இருக்கு. ஏன்னா முக்கியமாக என் பிள்ளைக்கு குழந்தை இல்லைன்னு சொன்ன உடனே என் பிள்ளையே படுத்தி அதாவது விவகாரத்து பண்ற அளவுக்கு வந்துட்டாங்க. என் பிள்ளை அங்கே வாழ மாட்டேன்னு இங்கே வந்துருச்சு, வீட்டுக்கு வந்துருச்சு. இப்போ என் பிள்ளை வாழ வைக்கணும், என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆக இதுக்கு நாங்களும் ஜாதகத்தை நல்லா தான் பொருத்தம் பார்த்தோம், பொருத்தமாக நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆக இதில் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, தினம் கணம் ரஜு நாடி என்பது கோடிக்கணக்கான வருஷத்துக்கு ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி போட்ட விதி. ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு ஜாதகமும் ஒவ்வொரு யோகத்தில் பிறக்குது. அதாவது இந்த நட்சத்திரத்துக்கு இத்தனை பொருத்தம், 10க்கு 10 பொருத்தம், 10க்கு 11 பொருத்தம்னு ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சித்தர்கள் முனிவர்கள் போட்ட விதி. அது மாறப்போறதில்லை. ஆனால் ஜாதக கட்டங்கள் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறும். நிமிஷத்துக்கு நிமிஷம் நொடிக்கு நொடி பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய யோகம், ஒவ்வொரு குழந்தைகளுடைய யோகமும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஆக இந்த தினம் கணம் ரஜு நாடி வசியன் 10க்கு 10 பொருத்தம், 10க்கு 9 பொருத்தம்ன்றது அது ஒரு 5% 10% எடுத்துக்கணும். ஆக ஜாதகம் பிறப்பு முதல் இறப்பு வரை ஆணையும் பெண்ணையும் சேர்க்கக்கூடிய ஜாதகத்தில் தான் பொருத்தம் பார்க்கணும். அதை அங்கே தவறு விட்டுறீங்க. சரி பரவாயில்ல. இப்போ என்ன ஒவ்வொருத்தரும் என்ன சொல்றாங்க, நல்லா இருந்த குடும்பங்க, நல்ல தொழிலில் ஒவ்வொரு ஒருத்தர் வீட்டுக்கார் இன்னைக்கு தொழில் நட்டத்துக்கு மேலே நட்டம், பெரிய நட்டம் ஆகிட்டு இருக்கு, தொழிலில் பெரிய பிரச்சனை இருக்கு, கடன் ஆகி போச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. பையனுக்கு கல்யாணம் இன்னைக்கு நாளைக்கு முடிய மாட்டேங்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பையனுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சாங்க, 25 வயசுல பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஜோசியர்கள் பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, இவனுக்கு இப்ப கல்யாணம் முடிச்சீங்கன்னா தார 2, 29க்கு அப்புறம் கல்யாணம் முடிச்சாதான் தார நிற்கும் அப்படின்றாங்க. ஐயா, இந்த கொடுமையை ஏங்கயா கேட்குறீங்க? அப்ப நாங்க பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கும் போது இவனுக்கு இப்ப கல்யாணம் முடிச்சா தார 2, 29க்கு மேலதான் கல்யாணம் முடிக்கணும், அப்பதான் தார 1 நிற்கும் அப்படின்னாங்க. ஐயா, இன்னைக்கு வயசு அவனுக்கு என்ன ஆச்சுன்னு கேளுங்க, அந்த கொடுமையை கேளுங்க. 37 வயசு ஆகி போச்சா, ஒரு தாரத்துக்கு கூட வழி இல்லைங்க, ஒரு தாரத்துக்கு கூட வழி இல்லை.
அப்பயே இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன் இப்படி சொன்னாங்கன்னே புரியல. இன்னைக்கு ஒரு தாரத்துக்கு ஒரு கல்யாணமே முடியல 37 வயசு வரைக்கும். ஆனா இப்படி நிறைய வேதனைங்க. இன்னைக்கு போய் என்னைக்கு கல்யாணம் முடியும், நாளைக்கு கல்யாணம். அதை விட ஒரு ஜாத்து ஆரம்பத்தில் இதை பிறந்த ஜாத்து பத்தி அரக்காசுனால அரசாங்க காசு இவனுக்கு தான், அரசாங்க வேலை உறுதியா இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு ஜாதகம். ஆனா இவன் பையன் ஒரு 5-6 வருஷமா அந்த அரசு வேலைக்கு முயற்சி பறிச்சு எழுதிக்கிட்டே இருக்கான், வேலை கிடைக்கல. நல்ல கவனிங்க, உங்க உலக மக்களாகிய உங்களுக்கு ஒவ்வொரு காரியங்களும் இப்ப கல்யாணம் எப்ப முடியும், என்ன படிக்கலாம், என்ன உத்தியோகம் பார்க்க முடியும், கல்யாணம் எப்போ முடியும், குழந்தை பாக்கியம் எப்போ கிடைக்கும், குழந்தை பாக்கியம் அதாவது குழந்தை பாக்கியம் உருவாக்கு ஜாத ஆரம்பத்திலே பொருத்தம் சரியா பார்த்துக்கணும். நான் சொல்றது தினம் கணம் ரஜு நாடி இல்லை, ஜாதக கட்டத்தினுடைய பொருத்தங்களை பார்க்கணும். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து என்ன வேலை, அரசாங்க கிடைக்குமா கிடைக்காதா, இந்த பூரிய சொத்து பிரச்சனைகள் எப்ப, இந்த சொத்து எப்ப கிடைக்குமா கிடைக்காதா, கோர்ட்டு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. குடும்பத்துல புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பெரிய பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனைகள் தீருமா, இதுக்கு என்ன காரணம், வீட்டுல என்ன செய்வன கோளாறு ஓடுது, இப்படியெல்லாம் ஜாதகத்தை எங்க இதுக்கெல்லாம் பிள்ளைக்கு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், தொழில் நல்லா ஓடணும், கடனுக்கு மேல கடன் ஆகிட்டு இந்த கடன்ல எப்ப சரியாகும். அதாவது சொத்தை வீணா அபகரிச்ச சொத்து, என் சொத்தை வீணா ஒருத்தர் அபகரிச்சுட்டான், வேற யாரும் இல்லை என் பிள்ளையே அப்படின்னு ஒரு தாப்பனார் சொல்லக்கூடிய குறை. இப்படியெல்லாம் இருக்கு. அடுத்தவன் அபகரிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், பெத்த பிள்ளையே தந்தையினுடைய சொத்தை அபகரிக்கிறது, குடும்பத்துக்குள்ளே பெரிய பிரச்சனைகள். இதுக்கெல்லாம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை வாழ விடாம கெடுக்கிறது, என் பிள்ளை அந்த வீட்டில் வாழவே முடியலங்க, ஏதாவது ஒரு கோளாறு பண்ணிக்கிட்டே இருக்காங்க, என்ன செய்வன கோளாறுன்னு தெரியல. இப்படிப்பட்ட வேதனைகளுக்கெல்லாம் ஜாதகத்தை எங்கெங்கோ தூக்கி அலைஞ்சு திரிஞ்சு பார்த்து, அவரை போய் பார்த்தோம், இவரை போய் பார்த்தோம், அந்த பரிகாரம் பண்ண, இந்த பரிகாரம் பண்ண, அந்த கோயிலுக்கு போனோம், இந்த கோயிலுக்கு போனோம், எல்லா கோயிலும் போயாச்சு, போகாத கோயில் இல்லை, செஞ்சாத பரிகாரம் இல்லை, பார்க்காத ஜோசியில். இப்படித்தான் என்கிட்ட ஒவ்வொரு ஜாதகம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி வேதனையோடு வரக்கூடியவர்களுக்கு என்னங்க ஒரு குடும்பத்துக்கு என்ன வேணும், அந்த பிரச்சனை அடிப்படை ஜோதிடத்தினுடைய முக்கியத்துவமே ஒரு கல்யாணம், ஒரு குழந்தை பாக்கியம், சொத்துக்கள், பையனுக்கு நல்ல வேலை, இது சம்பந்தப்பட்ட ஜாதகம் அப்படி கையில தூக்கி ஆச்சுன்னா சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். நல்லா கவனிக்க, திரும்ப திரும்ப நான் சொல்லக்கூடிய உறுதியான வார்த்தை தான். ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கல அப்படின்னா இன்னும் ஜாதகம் தப்பா இருக்கணும், இல்லாட்டி ஜோசியர் தப்பா இருக்கணும். ஏன்னா இறைவனால் உருவாக்கப்பட்டதான் ஜோதிட சாஸ்திரம். பிரம்ம வேத சாஸ்திரத்தில் மனிதனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை அத்தனை யோகம் இறைவனால் உருவாக்கப்பட்டது. ஆக இதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதம் கண்டிப்பாக உண்டு. சரிங்களா? ஆக இந்த இடத்தை பொறுத்தளவு எங்கெங்கயோ ஜாதக தூக்கி அலைஞ்சு தெரிஞ்சு இங்கே இவரையும் பார்த்து எங்கெங்கயோ பார்த்துதான் சரி இவரையாவது பார்ப்போம் அப்படின்னு இங்கேயும் மனசு நொந்து போயிடக்கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? அதுதான் இங்க எந்த காரியத்தை நோக்கி இங்க வர்றீங்களோ கண்டிப்பாக சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். இதுதான் சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் உறுதியான உத்தரவாதம். ஆனி மாத பலன்கள் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசியுடைய பலன்கள். அந்த சிம்ம ராசியுடைய ஆனி மாத ஆரம்ப கிரக அமைப்புகளை பார்ப்போம். சிம்ம ராசிக்கு இரண்டாம் இடத்தில் கேது, 7ஆம் இடத்தில் சனி, 8ஆம் இடத்தில் ராகு, சிம்ம ராசிக்கு 9ஆம் இடத்தில் செவ்வாய், சிம்ம ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு, சிம்ம ராசிக்கு 11ஆம் இடத்தில் வெற்றி ஸ்தானத்தில் ராசிக்கு உங்கள் சிம்ம ராசிக்கு அதிபதியான சூரியன், சுக்கிரன், புதன். ஆக இதுதான் சிம்ம ராசியின் ஆரம்ப கிரக அமைப்புகள். இந்த ஆரம்ப கிரக அமைப்புகள் இருந்து என்னென்ன தேதிகள், அதாவது நல்ல கவனிங்க, நான் இப்ப சொல்லக்கூடியது அம்ச பலன் ராசி, அதாவது ஒரு ஜாதகத்தை கணித்து எப்படி பலன் சொல்வது போல இந்த 30 நாட்களில் எந்தெந்த 30 நாட்களில் 32 நாட்களுமே உங்களுக்கு சிறந்த யோகமான ஒரு பலன்கள் அமைஞ்சிடாது. 32 நாட்களும் நல்லது நடக்காது.
அதுல ஒரு சில முக்கியமான நாட்கள் மட்டும் கணிச்சு அந்த நாட்கள்ல நீங்க புதிய நல்ல கவனிங்க, ஒரு வியாபாரம் தொடங்கினாலும் சரி, ஒரு சொந்த தொழில் ஆரம்பிச்சாலும் சரி, அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணாலும் சரி, சரிங்களா, அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணாலும் இடம் வாங்குறதுக்கோ இல்லை வீடு கட்டுறதுக்கோ ஒரு பால் காய்ச்சறதுக்கோ அதே நேரத்தில் அதே பூ வைக்கிறதுக்கோ நிச்சயம் பண்ணுறதுக்கோ பெண் பார்க்கறது மாப்பிள்ளை பார்க்கறது, அதே நேரத்தில் வந்து குடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்டது, ஒரு அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுறது, ஒரு புத்திர பாக்கியத்திற்கான முயற்சி பண்ணுறது, திருமண காரியங்களுக்கு முயற்சி பண்ணுறது, இப்படிப்பட்ட எல்லா வித சுபகாரியங்களும் நான் சொல்லக்கூடிய தேதிகளில் அந்தந்த தேதிகளில் எல்லா வித காரியத்திலும் நீங்கள் செய்து வெற்றி அடையலாம். அது முக்கியமாக அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணலாம். சரிங்களா? ஆக இது எந்தெந்த தேதிகள் உங்களுக்கு சிறப்பான யோகத்தை தரும் என்பதை ஒவ்வொரு தேதியாக வரிசையாக சொல்கிறேன். முதல் தேதி ஆணி 1ஆம் தேதி ரொம்ப அமோகமாக இருக்கு. ஆணி 1 நல்ல கவனிங்க. 15/6/2024 அன்று, அதாவது உங்களுக்கு 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் துலா ராசியில் ஆட்சி பெற்று குருவும் சந்திரனும் பார்க்கக்கூடிய அருமையான நாள். பாக்கியஸ்தானத்திலிருந்து சிம்மராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் குருவும் சந்திரனும் இருந்து, இது அம்ச பலன்க. நீங்க ராசிக்கு எடுத்து கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. அதாவது ஒவ்வொரு தேதிக்கும் ராசி அம்சம் சொல்லக்கூடிய இறைவனுடைய தராசு தட்டுன்னு சொல்லக்கூடிய பான். இது அம்ச பலன் என்பது கணிச்சு அப்படியே நடக்கக்கூடிய பான். ரொம்ப பேர் ஜாதகம் வச்சிருக்கேன்பாங்க. பார்த்தீங்கன்னா அந்த ராசி கட்டத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு 60 வயசு வரைக்கும் இந்த ராசி கட்டத்தையே பாக்கெட்ல நேரம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அம்சம் அதுக்கு மேலே நிறைய கணிப்புலாம் இருக்கு. முடிஞ்சளவு ராசி அம்சம் 2 கட்டம் வரும்ல. அப்போ இங்கே சொல்றது பெரும்பாலும் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த இந்த இடத்துல குரு இருக்காரு, இந்த இடத்துல செவ்வாய் இருக்காரு அப்படின்றது பலன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் அப்படி இல்லை. அதுக்கு அப்பாற்பட்டு கிரகங்கள் வலிமையாக அம்சத்தில் வலிமையடையக்கூடிய ஒரு அமைப்புகளை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது சரியாக நடக்கும், அதை புரிஞ்சுங்க. சரிங்களா? சரி, இப்போ முதல்ல ஆணி 1 அமோகம் சிறப்பான நாளாக பார்த்துட்டோம். அடுத்து ஆணி 8 எந்த ஒரு காரியத்தை செய்யாதீங்க. ஆணி 8 எந்த ஒரு காரியத்தை செய்யாதீங்க. ஆணி 8 என்பது 22/6/2024. சரிங்களா? அந்த அன்னைக்கு முழுவதும் எதுவுமே செய்யாதீங்க. அன்னைக்கு மாலையில் நியூஸை பார்த்தீங்கன்னா ஏதாவது பாதகமான நியூஸ் வரும். அதனால் எந்த காரியம் பண்ணாதீங்க. ஆணி 9 அருமையாக இருக்குது. ஆணி 9 வந்து 23/6/2024 பூராடம் 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை குரு பார்க்கக்கூடிய அருமையான யோகமான சிறந்த யோகமான நாள். பூராடம் 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை குரு பார்க்கக்கூடிய அருமையான நாள். இது ஆணி 9. அடுத்து ஆணி 11, இதற்குரிய ஆங்கில தேதி 25/6/2024 அன்று. 25/6/2024 அன்று திருவோண 4ஆம் பாதத்தில் கடகத்தில் ஆட்சி பெற்ற சந்திரனை சூரியன் பார்க்கக்கூடிய அருமையான நாள். சூரியன் பார்க்கக்கூடிய ரொம்ப அருமையான நாள். அதாவது சூரியனை சந்திரனை பார்க்கும் போது பௌர்ணமிக்கு இணையான யோகம் ஏற்படக்கூடிய நாள். பௌர்ணமி யோகம் இந்த அளவுக்கு இருக்கு. அந்த அளவுக்கு சூரியன் சந்திரனை பார்க்கக்கூடிய அம்ச பலனை பெறும்போது அம்சகட்ட பலன், அது பௌர்ணமி யோகம் என்பதுக்கு இணையான பலன்கள் கிடைக்கக்கூடிய அருமையான நாள். சரி, அடுத்து நல்ல கவனிங்க. ஆணி 13, ஆணி 11க்கு அடுத்து ஆணி 13, இதற்குரிய ஆங்கில தேதி 27/6/2024 27/6/2024 அன்று சதயன் 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சுக்கிரன் உச்சம் பெற்ற சுக்கிரனோடு இணைந்து அந்த சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் அதற்கு 7ஆம் இடத்தில் கன்னியிலிருந்து பார்ப்பது. அதாவது பரணி 2ஆம் பாதத்தில் செவ்வாய் வந்து கன்னியில் இருக்கும். கன்னியில் இருக்கும்போது, அதாவது பரணின்னா சுக்கிரனுடைய நட்சத்திரம் தான். பரணி என்பது சுக்கிரனுடைய நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் பூமிகாரன் அரசாங்க உத்தியோகத்தை தரக்கூடிய செவ்வாய் கன்னியில் இருந்து சுக்கிரனால் உச்சம் பெற்ற சுக்கிரனால் பார்க்கும்போது மிகப்பெரிய யோகமான நாள், அருமையான நாள். மேலும் சந்திரன் சுக்கிரன் அங்கே இருக்காங்க. சந்திரன் சுக்கிரன் சேர்ந்திருந்து செவ்வாயை பார்க்கக்கூடிய நாள். அப்போ இந்த சிம்ம ராசிக்கு யாரு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் வந்து பூமிகாரன், அரசு பதவி தரக்கூடியவன், தொழில்கார உத்தியோகத்து தசம தொழில் ஸ்தானாதிபதி, அருமையான நாள். சரி, அடுத்து ஆணி 14,
இந்த ஆணி 14 என்பது 28/6/2024 28/6/2024 அன்று பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் கடகத்தில் ஆட்சி பெற்ற சந்திரனை, இப்போ பூரா நான் ஆட்சி உச்சம் சம்பந்தப்பட்ட நாளை மட்டும் தான் சொல்றேன். இந்த கணிச்சு சொல்லக்கூடியது அப்படியே நடக்கும். பார்த்தீங்க, நல்ல பலன் கொடுக்கும். அதுக்காகத்தான் இந்த தேர்வுகள் மட்டும் சும்மா போட்டு உங்களுக்கு 30 நாள் அப்படியாச்சு இப்படியான்னு சொல்லாமல் என்னென்ன நாள் நல்லா இருக்கோ அதை மட்டும் நான் சொல்ல போறேன். சரிங்களா? ஆக இந்த 28/6/2024 அன்று புரட்டாதி 4ஆம் பாதத்தில் ஆட்சி பெற்ற சந்திரனை, கடகத்தில் ஆட்சி பெற்ற சந்திரன் சூரியன் மீண்டும் சூரியன் பார்ப்பது பௌர்ணமிக்கு இணையான அருமையான நாள். அடுத்து ஆணி 19. இந்த ஆணி 19 என்பது 3/7/2024 அன்று ரோகிணி 2ஆம் பாதத்தில் உச்சம் பெற்ற சந்திரனை அதற்கு நேர் 7ஆம் இடத்தில் விருச்சிக ராசியில் ஆட்சி பெற்ற செவ்வாய் பார்ப்பது. ஒரு உச்சம் பெற்ற சந்திரனை ஒரு ஆட்சி பெற்ற செவ்வாய் பார்ப்பது ரொம்ப அருமையான நாள். செவ்வாய் பூமிகாரகன், சந்திரன் அரசாங்க பதவிக்குரியவர். சந்திரன் ஒரு அமைச்சர் போன்ற பதவி, அரசாங்க பதவி தரக்கூடியவர். இடம், வீடு, வாசல், அமைச்சர், அரசாங்க பதவி, இது சம்பந்தமான மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய அருமையான நாள். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா ஆணி 20. ஆணி 19 வந்துட்டோம், ஆணி 20 வந்துட்டோம். அடுத்து ஆணி 20 4/7/2024 4/7/2024 அன்று மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்தில் இருக்கும் சந்திரனை, அதாவது மிருகசீரிஷம் என்பது செவ்வாயோட நட்சத்திரம், அந்த 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பார்ப்பது. ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பார்ப்பது அருமையான நாள். புரிஞ்சுட்டீங்களா? ஆணி 20 ஆணி 20 4/7/2024 அன்று இந்த மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பார்ப்பது. மேலே அந்த சூரியன் மீனத்திலிருந்து வர பார்ப்பார். ஒரு கிரகத்தை 4-5 கிரகம் பார்க்கும்போது வலிமையாகும் போது ரொம்ப ரொம்ப அருமையான நாள். மேலும் சூரியன் பார்க்கக்கூடிய அருமையான நாள். அடுத்து ஆணி 30. அதான் ஆணி 30 வந்துட்டோம். ஆணி 1ஆம் தேதியிலிருந்து ஒவ்வொரு தேதியாக வலிமை அடைந்து இப்போ ஆணி 30ஆம் தேதிக்கு வந்துட்டோம். இந்த ஆணி 30 14/7 ஆணி 30 என்பது 14/7/2024 அன்று சித்திரை 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை குரு பார்ப்பது. மேலும் அந்த சித்திரை நட்சத்திரத்துக்குரிய செவ்வாய் உச்சம் பெற்று இருப்பது அருமையான நாள். அதாவது எந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கிறதோ அந்த நட்சத்திரம் உச்சம் பெற்று இருக்கும் பொழுது அதை விட ஒரு சிறந்த யோகமான நாள் எதுவுமே இருக்காது. அது ஆணி 30 மிக சிறந்த யோகமான நாள் அமைந்திருக்கிறது. புரிஞ்சுட்டீங்களா? அதை இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் எதுவுமே உங்களுக்கு சரி வரல, சரியாக நடக்கல, என்னங்க எங்கெங்கயோ ஜாதகத்தை தூக்கி அலைஞ்சு திரிஞ்சு பார்த்துட்டும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எங்கள் வாழ்க்கையை திரும்ப சோதனையும் வேதனையுமா வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு வேதனைப்பட்டீங்கன்னா அதுக்கு காரணம் உங்கள் ஜாதகத்தில், உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் ஏதோ மோசமான திசா புத்தி நடக்குது. அப்படி நடக்கும்போது நாங்கள் சொல்லக்கூடிய பலன்கள், இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் எதுவுமே நடக்காது, நிச்சயமாக உங்களுக்கு தடைப்படாத செய்யும். அப்போ என்ன பண்ணுங்க, கீழே ஒரு நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. என்ன காரணத்துக்காக நடக்குது, உங்கள் ஜாதகத்தில் அப்படி என்ன கோளாறு ஓடுது, நல்லபடியாக உங்கள் வாழ்க்கையில் சிறந்த யோகத்தை பெறுவதற்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கணும். புரிஞ்சுட்டீங்களா? அதை நல்ல கவனிக்க. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு வரவே கூடாது. அங்கே பார்த்து இங்கே பார்த்து கடைசியில் இங்கேயும் பார்த்து நடக்கலை வந்துடக்கூடாது. எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை கையில் எடுக்கிறீங்களோ என்ன பார்த்து நடக்கலை, சரியாகலை அப்படின்ற வார்த்தையே வரக்கூடாது. அவரை பார்த்தங்க அப்படியே நடந்துச்சுன்னு சொல்லணும். நல்ல கல்விக்கான ஒரு ஏதாவது பிரச்சனை இருக்கா, நான் படித்து முடிச்சுட்டு வேலை இல்லையா, கல்யாணம் முடியலையா, எத்தனை வருஷம் வேலை இல்லை, அரசாங்க வேலைக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்க, கல்யாணத்துக்கு எத்தனை வருஷம் முயற்சி பண்ணுறீங்க, வருஷ கணக்காக முயற்சி பண்ணுறீங்களா, அதாவது வீடு பிரச்சனையா, சொத்து பிரச்சனைகளா, குடும்பத்தில் ஒருத்தர் கணவன் உடைப்புள்ள பிரச்சனைகளா, இல்லை பூரிய சொத்து பிரச்சனைகளா, செய்வனை கோளாறுகளா, இல்லை கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகளா, இல்லை கொடுத்த இடத்துல பணத்தை வாங்கி மோசடி ஆகி போச்சா, இல்லை பணம் வரலையா, என்ன கோளாறு, இந்த என்னென்ன கோளாறுக்காக ஜாதகத்தை தூக்கி அலையிறீங்க. அப்படி ஒரு முறை ஜாதகர் கையில் இங்கே தூக்கியாச்சுன்னா சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும்.
ஆக ஜோதிடம் பிரம்ம வேதத்தால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம், இறைவனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். ஆக ஒருபோதும் தப்புவதில்லை. ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.